வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் சங்கீதம் 115:9. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் தாங்க எல்லாமே ஏலேருந்து இசட் வரைக்கும் அவர் தான் எல்லாம். என் நம்பிக்கை அவர் தான், என் பேலன் அவர் தான், என்னோட அடைக்கலம் அவர் தான், என் தஞ்சம் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் இல்லாமல் இந்த உலகில் ஒன்றும் இல்லை. நத்திங் எல்ஸ், எதுவுமே கிடையாது. நம்மளிடத்துல பணம் இருக்கலாம், அவர் இருக்கிறாரா? பொருள் இருக்கலாம், அவர் இருக்கிறாரா? நம்மக்கிட்ட என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கிறாரா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அவரே நம்மளுக்கு துணை. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவனுக்கு பணம் துணையாக இருக்குது, பதவி இருக்கணும் பதவி துணையாக இருக்குது, பலன் இருக்கணும் பலன் துணையாக இருக்குது. ஆனால் இவன் துணையாக நினைக்கிறதுல நிறைய நேரத்தில் வினையாக போயிடும். அதுவே பிரச்சனையாகிடும். பணம் நிறையா வச்சுருக்கான், அதே அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. பதவி வச்சுருக்கான், அதுவே அவனுக்கு பிரச்சனையாகிடுது. பலன் வச்சுருக்கான், அதுவே அவனுக்கு பிரச்சனையாகிடுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரவுடியை வெட்டி கொண்டாங்க. பார்த்தா அவன் நிறைய பேர் அவன் வெட்டி கொண்டு இருக்கான், நிறைய பிரச்சனையாக இருக்குது. பாருங்க, அவன் கத்தி எடுத்தால் அதுவே அவனுக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சு. துணை என்பது நம்ம உலக பிரகாரமாக நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் பாடி கார்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், சினிமாக்காரங்க, இப்போ நம்ம ஆளுங்களும் வந்துட்டாங்க. நிறைய பேர் பவுன்சரை நல்ல குண்டாஸ்லாம் கூட வச்சுக்கின்னு பாதுகாப்பு, அது ஏதோ ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. நான் முதலாக ஜம்மு காஷ்மீர் போய் ஃப்ளைட்டை விட்டு இறங்குறேன். அப்போ நான் இறங்கும் போது எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க, நார்மலாக இருந்தாங்க. அவங்க இறங்கினோடனே எங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டாங்க. ஃப்ளைட்டை விட்டு அந்த படிக்கட்டை இறங்கும்போது என்னடா பின்னாடி தள்ளுறாங்கன்னு பார்த்தா, முன்னாடி போனவர் பெரிய கமாண்டர். அவர் இறங்கினோடனே AK-47 கீழே நிறைய பேர் நிற்கிறாங்க, அவர் பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு. அப்போ தான் யோசித்தேன், நான் இந்தியாவில் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வரேன், எனக்கு எந்த பாதுகாப்புலாம் உலக பிரகாரமாக எதுவும் கிடையாது. நம்முடைய பாதுகாப்பில் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய பாதுகாப்பு. பல லட்சக்கணக்கான தூதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல நிற்கிறார். நான் போன அந்த டைமில் தான் என் பையன் பிறந்து 21 நாளில் ஜம்மு போயிருந்தேன். நான் ஒரு நாள் பாகிஸ்தான் பார்டரில் ஒரு ஜபத்துக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான் இன்றைக்கி போயிட்டு வரேன்னு வச்சிங்களேன், மறுநாள் பார்க்குற நியூஸில் நான் போயிட்டு வந்த இடம்லாம் குண்டு மழை பொழிந்து கொஞ்சம் பிரச்சனை அந்த ஏரியாக்களில். அப்போ தான் யோசிக்கிறேன், ஒரு நாள் மிஸ் ஆகியிருந்தால் கூட நான் போய் சேர்ந்துருப்பேன். இன்றைக்கி ஒரு சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்த செக் பண்ணி, அந்த ஊரெல்லாம் விசாரித்து, மாதக்கணக்கில் அந்த இடத்த ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி, அவரோட போட்டு அதை போட்டு இதை போட்டு பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய துணை, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகி கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் லக்ஸரியஸ் கார்ன்னு சொல்கிறாங்க. லக்ஸரி அந்த காரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைலேஜெலாம் தராதான். ஆனால் அந்த லக்ஸரி கார், அது ஏன் லக்ஸரி காருன்றாங்கன்னா, அதில் உட்காந்து போனால் தெரியவே தெரியாது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம், ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தால் உடனே உள்ளேருந்து பலூன் மாதிரி ஒன்று நம்ம உள்ளே இருக்கவங்கள பாதுகாக்குமா. ஆனால் நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் போகிற பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எந்த வண்டியானாலும் அவர் தான் என்னுடைய துணை, அவர் தான் என்னுடைய பாதுகாப்பு. அவரை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு யாருமே தர முடியாது. ரீசெண்டாக கூட நிறைய பயணங்களில் வெளியே போயிட்டு வரும்போது யோசித்தேன், எத்தனையோ பேர் ஒரு பயணம் பண்ணால் ஒரு வாரம் தூங்குறாங்க. நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டுறாரு, எல்லாத்துலேயும் பலனாக இருக்கிறாரு. எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள், எல்லாவற்றிலையும் அவர் பாதுகாக்கிறார். காரணம், அவரே நம்முடைய துணையாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நம்புங்க, அவரிடத்தில் உங்களை ஒப்புவீங்க. அவரே நம்மளுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் யாரெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்களோ அவங்க கட்டாயம் உங்களுக்கு துணையாக வரமாட்டாங்க, அவங்களோட கைவிடுவாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. நீங்கள் அவங்க உங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. இல்லை, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவார், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு விசுவாசிங்க.
கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கு. ஒரு பெரிய கழுகு என்ன பண்ணுச்சுன்னா, தன்னுடைய குஞ்சுகளை நல்ல முட்டை கூடையில் அந்த கண்மலைக்கு நடுவில் தான் அதோடைய கூடுகள் இருந்து தான். அப்போ அது ஒரு நாள் என்ன பண்ணுச்சா, எல்லாத்தையும் கலைச்சிட்டு தன்னோட குஞ்சுகளை கொண்டு போய் வானத்தில் உயரத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. ஐயோ 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 ஐயோன்னு கத்துதுங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, கீழே விழுகிற டைமில் பிடிச்சிக்குது. அப்படின்னா என்னென்னா, தன் குஞ்சுகளை தன்னை போல பறக்கும்படி அந்த அனுபவத்தில் வருவதற்காக கழுகு தன் குஞ்சுகளை ஆயத்தப்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒருவரே உனக்கு துணை, வேறு யாரும் கிடையாது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பாம கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறாரா, நம்பிக்கையோடு போங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.